யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அடிப்படை ஜோதிட பாடங்கள் ஃப்ரீ அஸ்ட்ராலஜி இன் தமிழ் முழுக்க 100% அடிப்படை ஜோதிட பாடங்களை ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. என்னுடைய புதிய சேனல் வழியாக. அந்த புதிய சேனலுடைய பெயர் SN கணபதி தமிழ் ஹாரோஸ்கோப். அங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னுடைய ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கு பாருங்கள். SN கணபதி தமிழ் ஹாரோஸ்கோப். யூடியூப்பில் இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்துட்டு யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போயிட்டு சர்ச் கொடுப்பீங்களே, அங்கே இந்த சேனலோட பெயர் போடுங்க. SN கணபதி தமிழ் ஹாரோஸ்கோப் சேனல் பெயர் போட்டால் இது இப்போ இந்த லோகோ இப்போ பார்க்குறீங்களா, தம்ப்நெயில், இப்போ என்னுடைய இந்த இமேஜ் பார்க்குறீங்களா, இந்த இமேஜ் அங்கே உங்களுக்கு காமிக்கும். மேலும் என்னுடைய சேனலும் உங்களுக்கு அங்கே காமிக்கும். இப்படி தான் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கிறேன் அடிப்படை ஜோதிட பாடங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஜோதிட பாடங்களை நீங்கள் இலவசமாக பார்க்கலாம். பேசிக் லெசன் அந்த புதிய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு, முக்கிய குறிப்பு, அடிப்படை ஜோதிடம் படிக்க வேண்டும். இப்போ தான் புதுசாக ஜாதகத்துக்குள்ளே வரீங்கன்றவங்க மட்டும் அந்த சேனலுக்குள்ளே போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மற்றவர்கள் இந்த சேனல்லே பாருங்கள். இப்போ ஆஸ்ட்ரோ தமிழ் SN கணபதி இப்போ பார்க்குறீங்களே, இந்த யூடியூப் சேனலே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பேசிக் படிக்கணுங்க, எதுவுமே தெரியாது, இப்போ தான் உள்ளே வரீங்க அப்படின்றவங்க மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். மற்றவர்கள் நீங்கள் அந்த சேனலுக்கு செல்ல வேண்டாம். பேசிக் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஒரு 2 மாதம் போயிருக்கீங்க, 3 மாதம் போயிருக்கீங்க, கண்டினியூ பண்ண முடியலன்றவங்களும் அங்கே போகலாம். ஓகேங்களா? அடிப்படை படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்கள் இந்த சேனலையே தொடர்ந்து பாருங்கள், பதிவுகள் வரும். அதற்கான ஒரு சாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சாம்பிள் பாருங்கள். அந்த வீடியோ பதிவில் அந்த யூடியூப் சேனலில் நான் ஒரு போர்டு போட்டு எப்படி பாடம் சொல்லி தரேன் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் பதிவு இப்போ தரேன். அதை முழுமையாக பாருங்கள். அங்கங்கே கொஞ்சமாக வேண்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டடியாக இருக்காது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் ஒரு பெயர் அமைப்பு, படிப்பு, எல்லா விஷயத்தையும் படித்து அதை நுண்ணறிவு ஆற்றல் எல்லாம் இவர்களுக்கு சூரியன். சூரியன் அப்படின்னா ஒரு வார்த்தை புரிஞ்சுங்க, நேர்மை. சந்திரன் அப்படின்னா அன்பு. புதன் அப்படின்னா அறிவு. சுக்கிரன் அப்படின்னா அழகு. செவ்வாய் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சுருக்கமாக, ஏன்னா அடிப்படையில் இருக்கிறீங்க, கொஞ்சம் தான் நீங்கள் உள்வாங்க முடியும். துலாம் எடை போடுறவருங்க, அவர் அடுத்தவரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னும் விளக்கம்லாம் போகும். பதிவில் நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லணும், ஒரு கேள்வியில் இருந்தால் தாராளமாக அந்த கேள்வியை கீழே புரிஞ்சுக்கிற. பொதுவாக ஆடு அது ஆடு மேயது போகுது வருது, நீங்கள் பார்க்குறீங்க, அது பசுமை, அதோட குணம் வேறு. இது கருந்தேல், இது மறைவாக இருக்கணும். இது வெளிப்படையாக கால புருஷத்துக்கு இது 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். இதை பற்றிலாம் நான் புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ரைட்டு. அடுத்தது சுருக்கமாக அடுத்த விஷயத்துக்கு கிளம்பிடலாங்க.